நடிகை கத்ரினா கபூர் வீட்டில் புகுந்த மர்ம நபர் ஒரால் அவரது கணவரான சைஃப் அலி கானை 6 முறை, ஒன்றல்ல ரெண்டல்ல 6 முறை சராமாரியாக கத்தியால் குத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு நடிகர் சைஃப் அலி கான். வணக்கம் மக்களே, இது கோல்டு மேக் சேனல் மற்றொரு காணொளியூடாக நான் உங்கள் விகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். இந்திய திரையுலகில் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் தான் சைஃப் அலி கான். அவர் நடிகை கத்ரினா கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டது நாங்கள் எல்லாருமே அறிஞ்ச விஷயம். அதுலேயும் குறிப்பாக இப்போ அண்மையில் வந்த தேவரா படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். குறித்த கொலை முயற்சி சம்பவம் மும்பையில் பாந்திராவில் உள்ள அவரது ஆடம்பர அடுக்குமாறி குடியிருப்பிலேயே நடந்திருக்கு. குறித்த சந்தேக நபர் அவர்களது மகன் உறங்கி கொண்டிருந்த அறையினூடாகத்தான் உள்ளே வந்திருக்காரு. அப்படி உள்ளே வந்த அந்த குறித்த சந்தேக நபர் சைஃப் அலி கானை 6 முறை சராமரியாக தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாக்கி கொண்டிருக்கும் போது சைஃப் அலி கானை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த கரீனா கபூர் அவர்களையும் அவர் தாக்கியிருக்காரு. இதனை தொடர்ந்து இந்த சந்தேக நபர் தப்பிச்சு ஓடியிருக்காரு. உடனேயே சைஃப் அலி கான் அவர்களையும் கரீனா கபூர் அவர்களையும் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு சில அறுவை சிகிச்சைகளும் வழங்கியதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. இன்றைய நாள் வரையான சைஃப் அலி கான் அவர்களின் சொத்து மதிப்பு சுமார் 1200 கோடிகள் என மதிப்பளிக்கப்பட்டிருக்கு. இவரது வருமானம் வெறுமனே திரைப்படங்கள் மட்டுமன்றி அல்லாமல் பிரமாண்டமான விளம்பரங்கள், முதலீடுகள், வணிக முயற்சிகள், அது மட்டும் இல்லாமல் அவரது அரண்மனை வாடகைகள் என பல்வேறு வழிகளில் இவருக்கு வருமானம் வந்திருக்கு. அதே போன்று அவரது மனைவி கரீனா கபூர் அவர்களின் சொத்து மதிப்பு 485 கோடி. அதாவது இருவரின் கூட்டு சொத்து மதிப்பு சுமார் 1285 கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சைஃப் அலி கான் அவர்களை தாக்கிய அந்த மர்ம நபர் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீஸாருக்கு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பணபலம், இப்படி ஒரு பாதுகாப்பு நிரம்பிய ஒரு பிரபலத்துக்கே இப்படி ஒரு நிலைமையாண்டா சாதாரண மக்கள் எல்லாம் நினச்சி கூட பார்க்கலாது. இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு கோல்டு மேக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றொரு காணொலியாக விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்ல நான் உங்கள் விகே. நன்றி, வணக்கம்.